ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் பார்த்தேன். ஸோ அதுலேருந்து மொத்தம் 3 பொருள் வாங்கியிருக்கோம். நான் ஒன்றா ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 20 ருபீஸில் வந்து ஸ்லைம் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்லைம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் தான் இருந்தது. எனக்கு வந்து ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிலத்தில் வந்து டூல்ஸ் கொடுப்பாங்க, சிலத்தில் வந்து டூல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வாங்கினது வந்து 20 ருபீஸ் ஸ்லைம்ன்றதுனால டூல்ஸ் கொடுக்கல. நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டூல்ஸோடு வரும். நீங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஒன்று சேர்த்துருவோம். ஸோ வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப செம்மையாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிஞ்சு வந்துடுது. இங்கே பாருங்க. பட் நம்ம வீடியோவில் பார்த்தா மட்டும் அது நல்லா செம்மையாக இருக்கும். ஆன்லைனில் இது வரைக்கும் நம்ம ஆர்டர் போட்டதில்லை. ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் எப்படி வருது அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோ போட்டு நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. பட் வந்து இப்போ நான் எல்லாம் ஒன்று சேர்த்ததுனால ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஸ்லைம்லாம் வாங்குவீங்களா? உங்களுக்கு வந்து ஸ்லைம் பிடிக்குமா? என்ன கலரில் வாங்கியிருக்கீங்க? இது வரைக்கும் ஏற்கனவே வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ குட்டியாக ஒரு பபுள் வர வச்சு நான் வந்து யூடியூப்பில் ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்க்குறேன். பபுள் வந்துச்சு. ஓ, இது பபுளே கிடையாது. பபுள் வருமா? நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி விரிச்சு எடுத்து போட்டால் பபுள் வரான்னு வந்து பிஞ்சிடுது. ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பபுள் வருதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி வந்த மாதிரி போடுவோம். ஸோ நீங்கள் அதுக்கு எதாவது ஹேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்து உள்ளே போட்டுருவோம். சவுண்டே செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வாங்குற ஸ்லைம் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் வாங்கினது வந்து 20 ருபீஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோம் கிளே தான். ஃபோம் கிளே வந்து 2 வாங்கியிருந்தோம், பிங்க்கு பர்பிள். ஸோ வந்து பிங்க் வந்து நான் சூஸ் பண்ணேன், பர்பிள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்தா இது பிளாக் பிங்க் அப்புறம் பிடிஎஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பிளாக் பிங்க் பிடிக்குமா பிடிஎஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. இது கூட வந்து டூல்ஸ் இருக்கும். பட் வந்து எங்களுக்கு வந்து டூல்ஸ் கிடைக்கல. அது வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினா கிடைக்கும். அப்புறமா வந்து பெருசாக பண்டிலாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுலலாம் வந்து டூல்ஸு அந்த மோல்டெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபோம் கிளே பிடிக்குமா நார்மல் கிளே பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபோம் கிளே தான் பிடிக்கும். ஏன்னா அது நல்லா பார்க்கவே வந்து நம்ம ஐஸ்கிரீம் மாதிரிலாம் வச்சு இது விளையாடலாம். ஏன்னா அதுவும் ஃபோம் தானே. நீங்கள் வந்து ஐஸ்கிரீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கிளே வந்து நான் ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கிளே வச்சு நம்ம வந்து விளையாடி பார்க்கலாம். இதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு வந்து ஃபோம் கிளே பிடிக்கும் அப்படின்னுட்டு. நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் விளம்பரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ஃபோம்லாம் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் ஃபோம் தான். இது வந்து ஃபோம் கிளேன்றதுனால நீங்கள் அந்த மாதிரி வச்சு கூட விளையாடிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு செஞ்சால் தான் வந்து நான் ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரோஸ் சேர்த்துலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு பெட்டல் செஞ்சு பண்ணுறதுக்கெலாம். ஸோ பட் என்கிட்ட அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேக் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹேக் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லாட்டி நான் செஞ்ச பிறகு தான் நீங்களே ஃபுல்லாக இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வந்து ரோஸுக்கு வந்து நம்ம 5 ரவுண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கணும். ஃபோம் கிளேனா நீங்கள் இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கணும். ஏன்னா ஒட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரிலாம் ஆயிடும், டப்புன்னு வந்து நீட்டிகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து இது வந்து உங்களோட ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் வந்து ஃபுல் சைஸே. இந்த சைஸுக்கு மேலே வந்து போச்சுன்னா ரோஸ் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அழகாக செஞ்சுட்டு நம்ம வந்து 5த்தையும் வந்து லைனாக இந்த மாதிரி வச்சுக்கணும். எடுக்கும் போதே வந்து பார்த்து எடுக்கணும், ஏன்னா டப்புன்னு பிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து வச்சுட்டேன். என்ன இதுதான் ரோஸான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து உருட்டி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரோஸ் வந்து தயாராகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு அழகான ரோஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிளே வந்து அப்படியே இந்த ரோஸ் வந்து இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து கிளே மட்டும் வந்து நான் அந்த பேக்கில் வந்து போட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோம் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது காமிச்சிடலாம். ஸோ
ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட க்ரீன் கலரில் க்ளே இருந்ததுன்னா அதை வச்சு கீழே வந்து ஒரு சின்னதாக கம்பு மாதிரி இந்த மாதிரி வச்சு உருட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்களா. அது வந்து இதுக்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி குட்டியாக டூல்ஸ் வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே அதை வச்சு அட்டாச் பண்ணுறா பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் கலர் ஒரு க்ளே இருக்குன்னு சொன்னாங்களே அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த வீடியோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிற காரணத்தினால ஏற்கனவே வந்து 5 நிமிஷம் முடிய போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த க்ளேவை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு ஷார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுவேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து அதான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து கிராஃப்டெல்லாம் கூட பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.